எத்தனையோ உயிர்களை பழிவாங்கி 2024 நார் நாராக கிழித்து போட்ட கோர சம்பவங்களின் தடத்தை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. இந்த செய்தி தொகுப்புடன் இந்த செய்தி அறிக்கையும் நிறைவடைகிறது. அண்மை செய்திகளுக்காக தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ்7 தமிழோடு. ஒவ்வொரு ஆண்டிலும் இயற்கை பேரிடர்களும் செயற்கை போர்களும் உலகத்தின் பல பகுதிகளை கிழித்தெறிந்து உலகின் அழிவிற்கு வழிவகுக்கிறது. ஆபத்து இயற்கையோ செயற்கையோ, அழிவென்பது மனித இனத்திற்கும் பிற வாயில்லா ஜீவனிற்கும் தான். 2024 ஆண்டில் காலடி எடுத்து வைத்த முதல் நாளிலேயே தனது கடும் கோபத்தை காட்டியது இயற்கை. ஜப்பானில் நோட்டோ தீபகற்பத்தில் ஜனவரி 1, 2024 ஏற்பட்ட பூகம்பமானது சுமார் 250 பேர்களை கொன்று ஆயிரக்கணக்கானோரை காயமடைய செய்து இயற்கை பேரிடருக்கு பிள்ளையாசுழி போட்டது. மார்ச், ஏப்ரல் மாதங்களில் ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தானில் பெய்த கனமழை மற்றும் திடீர் வெள்ளத்தால் 1000 பேர் கொல்லப்பட்டனர். கென்யா மற்றும் தான்சானியா, சீனா, தாய்லாந்து, நேபாளம், ஜப்பான் ஆகிய நாடுகள் 2024 கொடிய வெள்ளத்தை கண்டன. உலகின் மிகப்பெரிய பாலைவனம் மற்றும் அதிக வெப்பமுள்ள பகுதியான சஹாரா பாலைவனத்தில் 50 ஆண்டுகளில் முதல் முறையாக 2024 வெள்ளம் ஏற்பட்டது. காலநிலை மாற்றத்தை கண்கூடாக காட்டிய சஹாரா பாலைவனம் உலகம் அழிவை நோக்கி நகர்வதை உலகிற்கே எடுத்துரைத்தது. ஆஸ்திரேலியா அருகேயுள்ள பப்புவா நியூ கினியா நாட்டில் மே 24 அன்று ஏற்பட்ட பெரிய நிலச்சரிவில் 2000க்கும் மேற்பட்டோர் பூமிக்கு அடியில் புதைந்திருக்கலாம் என அஞ்சப்பட்டது. கடவுளின் தேசம் என்று அழைக்கப்படும் கேரளாவில் நடைபெற்ற துயரச் சம்பவம் இந்தியா முழுவதும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. உறங்கும் போது 230க்கும் மேற்பட்ட உயிர்களை பலிவாங்கிய வயநாடு நிலச்சரிவின் காணொலி காட்சிகள் உயிரையே உறைய வைத்தது. தமிழகத்தை தாக்கிய பெஞ்சல் புயல் திருவண்ணாமலையையே திருப்பி போட்டது. குழந்தைகள் உள்ளிட்ட 7 பேர் இறந்த இந்த சம்பவம் தமிழகத்தையே சோகத்திற்குள்ளாக்கியது. டார்ஜிலிங் மாவட்டம் பனிஷ் தேவா பகுதியில் நின்று கொண்டிருந்த கஞ்சன்ஜங்கா பயணிகள் ரயில் மீது சரக்கு ரயில் மோதி விபத்துக்குள்ளானது. 15 பேர் பலியான இவ்விபத்தில் பல நூறு பேர் படுகாயமடைந்தனர். 67 உயிர்களை குடித்த கள்ளச்சாராயம் கள்ளக்குறிச்சி பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. 2024 நடந்த மிகப்பெரிய மோதலில் இஸ்ரேல் காசா லெபனான் மோதல் உலகத்தையே உலுக்கிய ஒரு கோர சம்பவமாக மக்களை அச்சுறுத்தியது. ஹெஸ்புல்லாவின் கட்டளை மையத்தின் மீது இஸ்ரேல் குண்டு வீசி தாக்கியது. அதே நேரத்தில் காசாவில் அதிர்ச்சியூட்டும் மனிதாபிமான பேரழிவுகளும் நடந்தன. 2024 நார் நாராக கிழித்து எறிந்த சில கோர சம்பவங்களின் தாண்டவத்தை மனிதர்கள் நினைவு கூர்ந்து அது போன்ற தவறுகள் வரவிருக்கும் ஆண்டுகளில் தொடராமல் இருக்க பாதுகாப்புடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும். நியூஸ்7 தமிழ் செய்திகளுக்காக மயூரி தர்ஷினி காந்தி.